ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஜின்னை பார்த்திங்கன்னா அந்த காசு கொடுத்து ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா துரத்திட்டு வந்துட்டுருக்கான். உங்கள் அம்மாவும் பையனும் ஓடுறாங்க. அந்த அம்மானால முடியலை, கீழே விழுந்துருது. தாய் ஒன்று எவண்டி ஹில்ஸ் எல்லாம் போட்டு வர சொன்னா அப்படின்ட்டு அவங்க அம்மாவை விட்டுட்டுவன் பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்கான். போகும்போது ஹீரோ பார்த்திங்கன்னா கத்திட்டு இருக்கான். டூராவை ஹர்ட் பண்ணது இவன் தான், பிடிங்க பிடிங்க அப்படின்னு. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அடித்து பிடிச்சிடுறாங்க. பயங்கரமாக போட்டு அடி வெளுத்து கட்டிகிட்டு இருக்கானுங்க. அவன் பார்த்திங்கன்னா மயக்கம் போட்டே விழுந்துடுறான். ஹீரோ பார்த்திங்கன்னா போலீஸுக்குமே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அந்த இடத்துக்கு போலீஸுமே வந்துடுறாங்க. இவன் என்னையே அடித்தான்ல, அதுக்காக அவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா அவன் எங்கடா அவனை அடித்தான், நாங்கள் எல்லாருமே தாண்டா சேர்த்து அடித்தோம், மரியாதை இங்கேருந்து போயிரு, இல்லைன்னு வச்சுக்கோ அவனை சாகடிச்சிருவான், நீ டூராக்கு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு. ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா அவனை பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. இதை எல்லாத்தையுமே ஜின்னோட அம்மாவை பார்க்குது. அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த விஷயத்த டூராவுமே பார்க்க தான் செய்கிறா. என்னால் முடியல, நான் போயிட்டு அவனை கன்னத்திலே ஒரு அறையாத அடிச்சுட்டு வந்துடுறேன், என்னை விடுங்கடா, என்னை கூட்டு போங்கடா அப்படின்ட்டு அவள் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. அவன் பண்ண விஷயங்கள் எல்லாத்துக்குமே தான் அவன் அனுபவிக்கிறான்ல, விடு அப்படின்னு. ஆனால் நான் என்ன பாவம் பண்ணேன், அவன் மொத்தமாக என்னை ஹர்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தான், இப்போ என்னால் எந்திரிக்க கூட முடியல அப்படின்ட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. அதே சமயம் அந்த சேர்மனை காட்டுறாங்க. இவர் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஜின் என்னோடய பயாலஜிக்கல் பிரதரே கிடையாது, காசுக்காக தான் எங்களை ஏமாற்றிருக்காங்க. ஸோ அதுக்கான டிஎன்ஏ ரிப்போர்ட் எல்லாமே இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லை, அவனை அந்த சிஇஓ போஸ்ட்லேருந்து தூக்கிட்டோம். ஸோ எங்கள் கம்பெனிக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது, அவனுக்கும் எங்களுக்கும். ஆனால் அவன் டூராவை ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்கான். அதனால் டூராக்கான அந்த காம்பன்சேட் எல்லாத்தையுமே நாங்கள் கொடுத்துட்றோம், அவன் நல்லபடியாக நடக்கிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு. இந்த நியூஸை டூராவும் டூசனும் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போது ஹீரோனுக்கு பார்த்திங்கன்னா ஹீரோட்டேருந்து கால் வருது. நான் இங்கே தான் இருக்கேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வரோம் அப்படின்னு. டூசன் பார்த்திங்கன்னா டூராவை அப்படியே உள்ளே தான் வீல் சேரில் தள்ளிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ சொல்கிறான், நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. சரி ஓகே, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி அவனும் போயிடுறான்னா. இதுக்கப்புறமா ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான், இங்கே பாரு, நீ ரொம்ப கஷ்டப்படாத, கண்டிப்பாக நீ நடந்துருவ, எனக்கு நல்லாவே தெரியும், அதனால் நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு, ஓகேவா அப்படின்னு. ஸோ அவள் பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்லலை, அவனை ஒரு மாதிரி தான் பார்த்துட்ருக்கா. சரி ஓகே, ஆனால் எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது, எனக்கு கொஞ்சம் ஃபுட்டு வாங்கிட்டு வரீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ அவன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இங்கேருந்து ஓடிட்டுருக்கான், நான் வந்துடுறேன் அப்படின்னு. ஆனால் இவன் என்ன நினச்சா அப்படின்றது தெரில. உள்ளேருந்து ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வீல் சேர் அப்படியே தள்ளி வெளியே போயிட்டுருக்கா. இவன் பார்த்திங்கன்னா ஃபுட் எல்லாமே வாங்கிட்டு பார்த்தா உள்ளே ஆளை காணோம். அவனுக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு வேளை டூசன் திரும்பவும் வந்துட்டானோ அப்படின்ட்டு அவனுக்கு கால் பண்ணி கேட்டா, இல்லையே நான் வரலையே, என்னாச்சு அப்படின்ட்டு அவன் பதறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. இவன் பார்த்திங்கன்னா ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே அந்த ரிசப்ஷனில் கேட்டுட்ருக்கான், டூராவை பார்த்தீங்களா அப்படின்ட்டு. அப்போது 2 பேர் பார்த்திங்கன்னா வெளியே இருந்து உள்ளே வந்துட்டுருக்காங்க. டூரா வீல் சேரில் வெளியே தான் போயிட்டுருக்காங்க, நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு. எது வெளியே போனாலா அப்படின்ட்டு இவனும் பார்த்திங்கன்னா அப்படியே வெளியே பார்த்துட்ருக்கான். அவள் பார்த்திங்கன்னா அந்த வண்டியை நகர்த்த முடியாமல் நகர்த்திட்டு போயிட்டுருக்கா. ஸோ இவனும் டக்குன்னு டூரா அப்படின்ற மாதிரி கத்தும் போது இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, இவன் கண்ணிலேருந்து மாட்டாமல் நம்ம போயிடணும் அப்படின்ட்டு வேகமாக அந்த சைக்கிளை மூவ் பண்ணி போயிட்டுருக்காளா. அப்போ பார்த்திங்கன்னா தெரியாமல் அப்படியே கீழே விழுந்துடுறா. இந்த சத்தம் பார்த்திங்கன்னா அவனுக்கு கேட்டுருது. ஸோ வேகமாக ஓடி வந்துட்டுருக்கான். ஏன் இந்த மாதிரி பண்ணுற, உனக்கு எங்கேயாவது போகணும் அப்படின்னா என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு. பார்த்தியா என்னோட நிலைமையை, பார்த்தியா என்னால் எதுவுமே பண்ண முடியல, நீ ஏன் என் கூட இருக்க, அது உனக்கு தான் பேர்டனு, ஸோ என்னை விட்டு போயிரு அப்படின்ட்டு இவ பார்த்திங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. மறுநாள் போல் ஹீரோட வீட்டில் தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா, அவங்க அப்பா, அந்த பாட்டிமா எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அவனை கூப்பிட்டு பேசுகிறாங்க. டூராவோட விஷயத்தில் நீ என்ன பிளான் பண்ணியிருக்க அப்படின்னு. நான் என்ன பிளான் பண்ணணும், அவள் இந்த தெரப்பி எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிடுவா, ஸோ கண்டிப்பாக அவள் நடந்துருவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஆனால் ஹீரோட அம்மா பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக அவள் நடக்கணும்னு தான் நாங்களும் ஆசைப்படுறோம். ஆனால் நீ அவளோட எவ்வளோ நாளைக்கு தான் இருப்ப, உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, ஸோ அதை பாரு, அவள் கூட நீ செயின் மாதிரி இருக்கணும்னு நினைக்காத அப்படின்னு. அம்மா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் அவளை லவ் பண்ணியிருக்கேன், கல்யாணம் பண்ணுற அளவுக்கு போயிருக்கேன். ஸோ நான் ஆல்மோஸ்ட் அவளை கல்யாணமே பண்ணிட்டேன், அவள் என்னோடய ஒய்ஃபு, அவள் எந்த மாதிரி நிலைமையில் இருந்தாலும் கூட நான் தான் அவளை டேக் கேர் பண்ணி பார்த்துப்பேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டே இருக்கான். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. இதுக்கப்புறம் அந்த டூராவோட அம்மாவை காட்டுறாங்க. இது பார்த்திங்கன்னா ஜெயிலேருந்து வெளியே வந்துருச்சு போல். இந்த டூசிக்கு பையன் நம்மளை இப்படி தனியாக விட்டு போயிட்டானே, அவனுக்கு எவ்வளோ திமிரு அப்படின்ட்டு ஃபோன் பண்ணுது. ஏண்டா டூசிக்கு, நான் இன்றைக்கி தான் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனேன், என்னை பார்க்கறதுக்கு ஏண்டா வரல அப்படின்னு. உன்னை பார்க்கறதுக்கு நான் எதுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி கேட்குறேன்.
சரி டூரா எங்க? அவளை போயிட்டு நான் பார்க்கணும். அவளை எதுக்கு நீ பார்க்கணும்? உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? வை ஃபோன் அப்படின்ட்டு டபக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறான். பாத்தியா பாத்தியா எம்பிட்டு திமிரு பாத்தியா? சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வளர்த்தேன். ஆனால் இப்படி இவன் பண்ணிகிட்டு இருக்கான். நீ சொல்லனா என்னடா நானே கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்க்குது. அப்படியே டூராவை தான் காட்டுறாங்க. டூசன் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஆப்பிள் எல்லாமே கட் பண்ணி ஊட்டி விட்றான். ஆனால் அவள் எதுவுமே சாப்பிட மாட்றா. இந்த மாதிரி நீ சாப்பிடாம இருந்த அப்படின்னா ஹீரோ வந்துட்டு ஒழுங்காக அவனோட வேலையை பார்க்கவே மாட்டான். வேலையிலேருந்து ரிட்டன் உங்ககிட்ட ஓடி வந்துடுவான் ஒழுங்காக சாப்பிட அப்படின்னு. இதை கேட்கும்போதே அவளுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு தான் இருக்குது. ஏன்னா இவ வந்து ஹீரோவை ரொம்பவே கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அம்மாவும் ஜூனும் உள்ளே வந்துட்டு இருக்காங்களா. இவளோட நிலைமையை பார்த்து ஹீரோவோட அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ ஹீரோவை விட்டு நீ போயிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க போல். ஆனால் இவளோட நிலைமையை பார்த்தோன்னா அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுது. ஸோ பயங்கரமாக அழுகுறாங்க. இப்போ நான் அவங்ககிட்ட என்னத்தை சொல்லுவேன், அவங்க 2 பேர்த்தையும் நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு. இவளுக்கு புரியுது அவங்களோட நிலமை. ஸோ இவ வந்து சொல்லிகிட்டு இருக்கா, நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. ஆனால் நான் வந்துட்டு அவரை பிரேக்கப் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்கிட்டேருந்து அவரை தூரமாக தான் போக சொல்கிறேன். ஆனால் அவர் தான் கேட்க மாட்டுறாரு. நேற்று கூட நான் அவரை விட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஓடியெல்லாம் போக ட்ரை பண்ணேன். ஆனால் அவர் என்னை வந்து பிடிச்சிட்டாரு. நானும் என்ன பண்ணுறது? எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நான் உங்கள் பையனை பிரேக்கப் பண்ணணும். அவரை நான் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுகிறா. அவங்க 2 பேத்துக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. என்னடா அவள் இந்த மாதிரி பேசுகிறாளே அப்படின்னு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா டூராவோட அம்மா வந்து ஹாஸ்பிட்டலை கண்டுபிடிச்சி உள்ளே வந்துடுது. ஏய் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? என் பொண்ணுக்கு வந்துட்டு நடக்க முடியலை அப்படின்ற ஒரே காரணத்தினால உங்கள் பையனை வந்துட்டு பிரேக்கப் பண்ண சொல்கிறீங்களா? நீங்களாம் மனுஷங்களா? அப்படி இப்படின்னு அவங்கள பார்த்தீங்கன்னா பற்றி விட்ருக்கு. என்னமோ இது பெரிய உத்தமி மாதிரி. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அவங்க அம்மாவே பார்த்துட்ருக்கா. அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நான் வந்துட்டு ஹீரோவை பிரேக்கப் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு. இந்த மாதிரி டைமில் நீ அவனோட தாம்மா இருக்கணும். அப்போ தான் உன்னால் உயிர் வாழ முடியும். இங்கே பாரு, நான் அவனை பிரேக்கப் பண்ணணும். அதுக்கு மட்டும் எனக்கு ஏதாவது வழி சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இதுக்கே என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ அதே சமயம் ஹீரோவோட அம்மா அப்புறம் அந்த ஜூன் 2 பேர்த்தையும் காட்டுறாங்க. டூராவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணு தான். நம்ம என்ன முடிவெடுக்கிறதுனே தெரில அப்படின்னு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா டூராவோட அம்மா வந்துட்டுருக்கு. என் பொண்ணு உங்கள் பையனை ரொம்ப ட்ரூவாகவே லவ் பண்ணுறா. ஸோ அதனால தான் அவனை கஷ்டப்படுத்தக்கூடாது. அவன்கிட்டருந்து நம்ம தூரமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ரொம்பவே தூரமாக கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு என்னை கூட்டு போக சொல்கிறா. ஆனால் என்னால் அது முடியுமான்னு தெரில. ஏன்னா என்னோடய சுச்சுவேஷன் ரொம்பவே பேடாக இருக்குது. எனக்கு இதை கேட்க ரொம்பவே ஒரு ஷேமாக தான் இருக்குது. இருந்தாலும் கேட்குறேன், நீங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்கள். நான் அவளை எங்கேயாவது கூட்டு போயிடுறேன் அப்படின்னு. அதாவது இன்டெரக்டாக காசு தான் கேட்குது. இவங்க 2 பேர்த்துக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. இதுக்கப்புறம் ரிட்டன் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருது. நம்ம இங்கேருந்து போகலாமா, அவனுக்கு ஓகே தானே அப்படின்னு. கண்டிப்பாக ஹீரோயினை கண்டே பிடிக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு என்னை கூட்டு போங்க அப்படின்னு. ஸோ அங்கே எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா டாக்ஸி பிடிச்சி எங்கேயோ போயிடறானுங்க. இதுக்கப்புறம் தான் டூசனும் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே வராங்க. எங்கடா அவள் போனால் தெரப்பிக்கு போயிட்டாளா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது பெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டு இருக்குது. ஸோ அதை எடுத்து பார்த்தோன்னே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு என்னை மறக்கிற வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் நான் தெரப்பி எல்லாமே எடுத்துப்பேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒன்ஸ் நான் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கா. அந்த டைம் கரெக்டாக ஹீரோவுமே உள்ளே வந்துட்டுருக்கா. அந்த நோட்டை பார்த்தோன்னே இவனுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஃபோன் கால் பண்ணி பார்க்குறான். ஆனால் முடியலை. ஸோ டூசிக்கு வந்து கேட்குறான், டே என்னடா ஆச்சு, நீ தானடா லாஸ்ட்டாக அவளோட இருந்த அப்படின்னு. எனக்கே என்னாச்சுன்னு தெரில. ஹீரோட அம்மாவும் மேரியோட அம்மாவும் தான் லாஸ்ட்டாக வந்தாங்க அப்படின்ட்டு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா எது அவங்களாம் வந்தாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரியா இருக்குது. நேராக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து கேட்டுட்ருக்கா, நீ டூரா கிட்ட என்னம்மா சொன்ன? அவள் இப்போ மிஸ் ஆகிட்டா. அவகிட்ட நீ சொன்னியா என்னை விட்டு போக சொல்லி? சொல்லு அப்படின்னு. அவள் உன்னை பிரேக்கப் பண்ணணும், அப்போ தான் நீ நல்லா இருப்ப அப்படின்ற மாதிரி நான் அதை சொல்கிறதுக்காக தான் போனேன். ஆனால் அவள் ஆல்ரெடி டெசிஷன் எடுத்துட்டா. உன்னை பிரேக்கப் பண்ணணும், உன்னை பேர்டனாக ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதனால நான் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் வந்தாங்க. ஸோ அவள் வந்துட்டு என் கூட தூரமாக போகணும்னு நினைக்கிறா. அதனால எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு எங்ககிட்ட கொஞ்சம் காசெல்லாம் வாங்கிட்டு போனா அப்படின்ட்டு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இங்கே பாரு, இதான் ஒரு நல்ல வாய்ப்பு, இதோட நீ டூராவை மறந்துரு அப்படின்னு. அம்மா இன்னுமா நினச்சிட்ருக்க அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா கத்திட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கானா. அவங்க அப்பாவுக்கு இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நீ என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுமா? இதெல்லாம் பண்ணுறதுனால அவன் ஹாப்பியாக இருப்பான்னு நினைக்கிறியா? அவன் உள்ளுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமா? அவனை நீ ஏன் இந்த மாதிரி ஹர்ட் பண்ணுற? அடிக்கடி நீ என்கிட்ட டிவோர்ஸ் கொடுன்னு கேட்பில்ல. இப்போ நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன், வாங்கிட்டு தயவு செஞ்சு போயிடும் அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போயிட்டுருக்காரு. இந்த விஷயத்த அவங்க பிரதர்ஸ் கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அம்மா கூட தான் டூரா போயிருக்கா அப்படின்னு. டூசனுக்கு பார்த்தீங்கன்னா அம்மா கூடயே அவள் போயிருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கா. அந்த டைம் பாட்டிமா வராங்க. ஆமாம் எங்கடா அவள், என் பேத்தி எங்கடா அப்படின்னு. அடா நான் அதான் சொன்னேன்ல,
அவள் வந்து அப்ராடுக்கு ஷூட்டிங்காக போயிருக்கா, வரதுக்கு 1 மாதம் 2 மாதம் ஆகும் அப்படின்னு. ஆனால் நான் அவளை மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த பாட்டிமா போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் 3 பேரும் பார்த்தீங்கன்னா, இந்த கொரியால இருக்கிற எல்லா அந்த தெரப்பி சென்டருக்குமே கால் பண்ணி கேட்குறாங்க. இந்த மாதிரி டூரான்ற பேஷண்ட் வந்தாங்களா வந்தாங்களா அப்படின்ட்டு. ஆனா யாருமே இல்ல, இல்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அந்த டூராவோட அம்மாவ காட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல பொண்ணோட இருக்கும் அப்படின்ற மாரி ஹீரோவோட அம்மாட்டெல்லாம் காசு வாங்கியிருந்துருக்கும்ல, அந்த காசை வச்சு கேம்லிங் விளாண்டுட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே இந்த 3 பசங்கள தான் காட்டுறாங்க. இவங்களும் இருக்கிற எல்லா இடமே தேடி பார்த்துட்டாங்க போல. ஆனா எங்கேயுமே வந்து கிடைச்ச பாடு இல்ல. ஆனா டூசனுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு. ஏன்னா, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அம்மா வந்து காசு வாங்கியிருக்காங்க. ஒரு வேளை ஹாஸ்பிட்டலுக்கு போகாம கேம்லிங் விளையாட போயிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அக்காவுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்னு. டூசிக் வந்து சொல்லிட்டு இருக்கான், டே அம்மா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அது கொஞ்சம் மோசமான ஆளு தான். ஆனால் இந்த அளவுக்கு மோசமாலாம் இருக்காது அப்படின்னு. இருந்தாலும் அவனுக்குமே ஒரு மாதிரி டவுட்டாக இருக்கும் போல். அவங்க அம்மா கூட சில பேர் வந்து கேம்லிங்லாம் விளையாடுவாங்க போல். அவங்களுக்கு கால் பண்ணி இவங்க எந்த இடத்துல கேம்லிங் விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டால் அந்த இடத்துக்கு வந்தா இது நல்லா தெனாவட்டா உட்காந்து கேம்லிங் விளையாண்டுட்டு இருக்கு. டூசிக்கு பார்த்தீங்கன்னா வெறி ஆயிடுறான். ஸோ அது எல்லாத்தையுமே தட்டி விட்டுட்டு டூரா எங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, டூராவா டூரா ஆமல்ல அவள் எங்கே போனா அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். எங்கே அவ அப்படின்னு. இன்னைக்கு என்ன டேட்டு, இன்னைக்கு என்ன நாள், ஐயோ 5 நாளுக்கு மேலே ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவளை எங்கே வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஒரு கிளினிக் தான் வராங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ டூசிக்கு பின்னாடி தான் அது வந்துட்டு இருக்குமா, என் மூஞ்சிலே முழிக்காத, இங்கேருந்து போயிரு, நான் ஒரு மனுஷியாக கூட உன்னை மதிக்க மாட்டேன், அடிச்சு இங்கேயே கொன்றுவேன், மரியாதையே போயிடும் அப்படின்னு. அது பார்த்தீங்கன்னா அப்படியே பம்மிக்கிட்டே இங்கே வந்து போயிட்டுருக்கு. இவனை அப்படியே உள்ளே வந்து பார்க்குறான். அந்த ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்லைங்க. இவன் மட்டும்தான் படுத்திருக்கா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன் நீ ஏன் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இருக்க அப்படின்னு. இங்கேயும் வந்துட்டியா, நான் திரும்பவும் நான் உங்ககிட்ட இருந்து ஓடி போகணுமா அப்படின்னு. சரி ஓகே, நீ வந்துட்டு என்னை பிரேக்கப் பண்ணணும் அப்படின்றதுல நீ ரொம்பவே தெளிவாக இருக்கில்ல. அப்போ நட, எந்திரிச்சு நட, அப்போதான் நான் வந்துட்டு உன்னை பிரேக்கப் பண்ணுவேன், இல்லைன்னா நான் உன்னை பிரேக்கப்பே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அதே சமயம் அந்த ஜின்னை தான் காட்டுறாங்க. இவனை பார்த்தீங்கன்னா ஜெயிலில் பிடிச்சி போட்டானுங்க. ஆனால் அங்கே டூராவோட ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சிட்டு இருக்கானுங்க. அதே சமயம் ஜினோட அம்மாவை காட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் வெயிட்டராக சேர்ந்துருச்சு போல். ஸோ ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சர்வ் பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தவங்களுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. ஸோ ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே கூனி குறுகி உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. உன்னோட நிலமை புரியுது, இதை வச்சுக்க அப்படின்னு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிங்கமாயிடுச்சு. எல்லாமே அந்த சங்கு பையனால தான். அவன் தான் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இழுத்து விட்டான் அப்படின்ட்டு. அதே சமயம் நம்ம டூசன் அப்புறம் மேரி 2 பேத்தையும் காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்க, இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி தடுமாறி வந்து சர்வெல்லாம் பண்ணிகிட்ருக்கு. இதுக்கப்புறம் அந்த சேர்மனை அவங்க ஒய்ஃப் 2 பேத்தையும் காட்டுறாங்க. அவங்க நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது மேரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக உள்ளே வந்துட்டுருக்கா. அம்மா அப்பா இன்றைக்கி எனக்கு சம்பளம் கிடச்சிது அப்படின்னு. எது சம்பளம் கிடச்சிச்சா, என்னம்மா சொல்கிற அப்படின்னு. அது நான் டூசனோட ஹோட்டலில் போயிட்டு சர்வெல்லாம் பண்ணேன்னா, ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு பேமெண்ட் கிடச்சிது அப்படின்னு. என்னம்மா சொல்கிற, இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஜூன் சொல்லும்போது, அடா அது அவளுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் அவள் வந்துட்டு பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பேமெண்ட் கிடச்சதில்ல, அதுக்கு உங்களுக்கு நான் கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இவங்க 2 பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஷூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. அதுவும் ஒரே மாதிரியான ஷூ. ஸோ அதெல்லாம் போட்டு ரொம்ப ஜாலியாக வந்துட்டு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. என் பொண்ணு ஃபஸ்ட்டு அவளோட சம்பளத்தில் எனக்காக வாங்கிட்டு வந்திருக்கா, இதை நான் கழட்டவே மாட்டேன் அப்படி இப்படின்னு. அப்போ தான் டூசனை பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. அவன் ரொம்பவே நல்ல பையன், ஆனால் அவங்க அம்மாவை நினைக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்னு. ஆமாம், டூராவும் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. இவங்களுக்கு போய் இந்த மாதிரி ஒரு அம்மா கிடச்சிருக்காங்களே, என்ன தான் சொல்கிறதுன்னு தெரில அப்படின்னு. இதுக்கப்புறமா ஹீரோவோட ஆன்ட்டியை கட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டரை தான் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. எபிசோட் 2 வந்துட்டு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. எபிசோட் 3 வந்துட்டு நீங்கள் எழுதி கொடுங்க, நம்ம 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணலாம் அப்படி இப்படின்ட்டு. சரி ஓகே, நான் சீக்கிரமாக ரெடி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் எடுத்து வைக்கிறான். அதில் வந்துட்டு இயர்ரிங்ஸ் எல்லாம் இருக்கும் போல். ஸோ இவளும் ஓப்பன் பண்ணி பார்க்குறா, என்ன இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது, எனக்கு ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு. அது உங்களுக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. அந்த டைம் தான் டூசிக் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக வந்துட்டு இருந்திருப்பான். இவளை பார்த்தோன்னா ஹாப்பி ஆகுறான். ஆனால் ஒரு பையனோடலாம் உட்காந்து பேசுகிறா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா டக்குன்னு சொல்கிறா, இல்லை எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. சரி ஓகே, அப்போனா நீங்கள் இது ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் ரொம்ப நல்லா வந்துட்டு கதையெல்லாம் எழுதுனீங்க, அதனால தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு. இல்லை எனக்கு வேணாம் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கா. இது எல்லாத்தையுமே டூசிக்கும் பார்க்குறான்.
வீட்டுக்கு வந்து இவளுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த டைரக்டரோட நெனப்பா தான் இருக்கு. இவன் ஏன் அந்த மாதிரி நம்மட்ட கேட்டான்? எப்படி இவன் இந்த மாதிரி நம்மளுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம்? அப்படி இப்படின்னு. அந்த டைமு டூசிக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்றான். முக்கியமான விஷயம் நான் இப்போவே பேசணும் அப்படின்னு. ஸோ இவளும் என்ன அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, நம்ம இங்கேயே எல்லாத்தையுமே முடிச்சுக்கிறலாம் அப்படின்ற மாரி சொல்றான். அவளுக்கு ஒண்ணும் புரியல. என்னடா சொல்ற? அப்படின்னு. இன்னைக்கு மார்னிங் நான் பார்த்தேன் ஒரு பையனோட. அவன உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு தானே? அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் ஒரு மாதிரி திணறாளா. நான் இதை கோவமாலாம் உங்ககிட்ட கேட்கல, ஏன்னா என் மேலே தான் தப்பு. என்னோட பர்சனல் வேலைகள்னால நான் வந்துட்டு உன்னை மறந்துட்டேன்னு தான் சொல்லணும். உன்னை நான் வந்துட்டு மீட் பண்ணல, உனக்கான ஒரு டைமை கொடுக்கல, ஸோ என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு. இவளும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கண் கலங்கி சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாளா. இல்லை, நான் வந்துட்டு இப்போ ஹாப்பியாக தான் இருக்கேன். ஐ மீன் நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகிறா. அதே சமயம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு வந்துட்டு நடக்க ரொம்பவே ட்ரைனிங்கெல்லாம் கொடுக்குறான். ஆனால் அவனால் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல. அவளுக்கே ஒரு மாதிரி நம்பிக்கை இல்லை. அப்படியே கீழே உட்காந்துடுறா. சொல்லிகிட்டு இருக்கா, பார்த்தீங்களே என்னால் சுத்தமாக முடியலை, ஸோ என் கூட இருக்காதீங்க, என்னால் முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் நடக்க முடியாது அப்படி இப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா விடுற மாதிரியே இல்லை. இல்லை, உன்னால் முடியும், கண்டிப்பாக நீ இதை பண்ணு பண்ணு அப்படின்ட்டு. ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் இதை ட்ரை பண்ணுறது கூட உங்களை பிரேக்கப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஆனால் என்னால் முடியலை, ஸோ எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடலாம், இங்கேருந்து போங்க, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கிறலாம் அப்படி இப்படின்னு. என்னடி நினச்சிட்ருக்க? நான் என்ன மற்றவங்க மாதிரி ரொம்ப ஜாலியாக ஊர் சுற்றுறதுக்கு, அப்புறம் சிரித்து பேசுகிறதுக்கு, டைம் பாஸ் பண்ணுறதுக்கு, இதுக்கு தான் லவ் பண்ண நினச்சிட்ருக்கியா? நான் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணேன். உனக்கு என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் சரி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். ஒரு பபிள்காம் மாதிரி உன் கூட ஒட்டியே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வீடியோவை கேப்சர் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணி விட்றானுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ ஹீரோ பற்றி ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அடடா, என்ன ஒரு பையன்ப்பா, இந்த மாதிரி ஒரு பையன் எனக்கெல்லாம் கிடைக்கணும்னு ஆசையாக இருக்குது. சரி, இவங்க ஒரு சியோ லேடி அப்படின்ற ஒரு ட்ராமா வந்து லான்ச் பண்ணாங்கல்ல, அது திரும்பவும் வேணும் வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் இருப்பார்ல, அவர் வந்து ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்காங்க, டே நம்ம கண்ட்ரி மட்டும் இல்லைடா, யூரோப்பு, சைனா, அது இதுன்னு மற்ற கண்ட்ரியில் எல்லாத்துலேயுமே வந்து சியோ லேடியை லான்ச் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறீங்க அப்படியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா டூரா கிட்ட வந்து காமிச்சிட்ருக்கா, இங்கே பாரு உனக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பாரு அப்படின்னு. ஸோ நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக வந்துட்டுருக்கு. டூரா, நான் வந்துட்டு உங்களை சப்போர்ட் பண்ணுறேன், கூடி சீக்கிரம் நீங்கள் நடந்து வந்துடுவீங்க, ஸோ ட்ரை பண்ணுங்கள், ஐ லவ் யூ அப்படி இப்படின்ட்டு நிறையா வந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எனர்ஜி வருது. சரி, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு. அவள் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறா, ஆனால் முடியலை. பொத்துன்னு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுறா. நான் தான் சொல்கிறேன்ல என்னால் முடியல அப்படின்னு, ஏன் என்னை போட்டு ஃபோர்ஸ் பண்ணுற, இதுக்கப்புறம் என்னால் நடக்கவே முடியாது அப்படின்ட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணுறா. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி மெதுவாக தூக்குறான்னா, இவ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ இந்த மாதிரி ஹோப்பெல்லாம் எனக்கு கொடுக்காத, அது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது, தயவு செஞ்சு இதை விட்டுரு, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு. ஆமாண்டி, எனக்குமே பிடிக்கலடி, நீ இந்த மாதிரி பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கல, ஏன் ட்ரை கூட பண்ண மாட்டேற அப்படின்ட்டு அவனு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவள் பார்த்தீங்கன்னா போதுண்டா, நான் அவனை பிரேக்கப் பண்ணுறேன் அப்படின்ட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்ருக்காள. ஸோ அப்போ தான் அவள் வந்து ரியலைஸ் பண்ணுறா, அவள் வந்துட்டு நிற்கிறா. ஹீரோவுமே இது ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான், ஏ டூரா நீ வந்து நிற்கிற அப்படின்னு. ஸோ எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.